இருக்கிறோம். ஸோ சதா பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் அவங்களுக்கு நடக்கக்கூடிய இந்த காரியங்களை குறித்து எனக்கு பாரம் இருந்துச்சு, தாட் ப்ராசஸ் இருந்துச்சு. ஆனால் நேற்று நான் கண்ணை மூடி தூங்கையில் திடீர்னு ஒரு கிருபாசன தண்டைக்கு நான் போற மாதிரி இருந்தது. பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் ஃபாதர் காட் வந்து எழுதுறாரு வாய்ட் அப்படின்னு. மெல்கி சேதைக்கு வந்து எடுத்துட்டு வந்து இவர் கேஸ கொடுக்கறாரு. ஃபாதர் ஸ்மைல் பண்ணிட்டே வாய்டுன்னு எழுதுறாரு. உடனே நான் பாக்குறேன் என்னன்னு சொல்லி என்ன அப்படின்னு சொல்லி பாக்குறேன். பரிசுத்த ஆவியானவர் என்னோட பேசுறாரு. 23rd உங்களுக்கு தெரியும் நம்ம மினிஸ்ட்ரியில எவ்வளோ ஆண்டவர் ஃபெய்த்ஃபுல்லா எத்தனை அற்புதங்களை செஞ்சாரு. ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் நிச்சயமா கர்த்தர் நாளைக்கு ஒரு பிரேக் த்ரூ கண்டிப்பா கொண்டு வர போகிறார். ஆனாலும் ஆண்டவருடைய அவருடைய பர்செப்ஷன்ல இந்த 23rd எப்படியோ அதை நம்ம நம்புவோம். தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். ஓகே, வீடியோ பார்த்துருப்பீங்க. இவங்க வந்து பாஸ்டர் பிரின்ஸின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம இவங்களை பற்றி தெரியாது. இவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல, ஒரு மலேசியாவில்னு தெரியல. சரி, ஓகே. நான் இப்போ தான் உடம்பு சரியில்லை, இப்போ தான் எழுந்தேன். சரி, எழுந்த உடனே பார்த்தா வீடியோ வந்தது. சரி, இது இவங்க சொன்ன இந்த கான்செப்ட் பற்றி பேசுவோம் அப்படின்னும் போது இப்போ தான் எழுந்து உட்காந்து காஃபி குடிச்சு உட்காந்தேன். பாருங்கள், அவங்களுமேலாம் நம்மளெல்லாம் மேக்கப்லாம் பண்ணி ஸ்டைலில் யூடியூப்பில் உட்காந்து பேச தெரியாது. நமக்கு இருக்கிற டாபிக் அப்படியே பேசி போவோம். நம்மளை மெருகு ஏற்றி ஸ்டைல் ஆக்கி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஷேவிங்லாம் பண்ணி குளிச்சுட்டு நம்ம வேலையை பார்க்கணும். சரி, அதுக்குள்ளே இந்த ஒரு வீடியோ போட்டுருவோமே. நல்லா சூப்பரான ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்குறாங்க. நம்ம இவங்களை குறை சொல்லலை. இவங்க சொன்ன அந்த டாப்பிக்கு நம்ம வந்து ஜான் ஜெபராஜ் வச்சு அவர் பேச போகிறோம். இப்போ எப்படின்னா, ஜான் ஜெபராஜ் அவர்கள் சிறையில் இருக்கிறாரு. இது சட்டம் தன் கடமை செய்கின்ற வகை. அதுக்கேற்ற மாதிரி சட்டம் வந்து பார்த்துட்ருக்கு. அதை பற்றி நம்ம பேசக்கூடாது. ஆனால் இந்த அம்மா ஒன்று சொன்னாங்க பாருங்கள். நம்ம வந்து யாரையும் குறை சொல்கிறது கிடையாது. டாபிக் பற்றி பேசுவோம். இப்படி இருக்கே அப்படி இருக்கேன்னு சொல்லுவோம். இப்போ அதை பற்றி தான் பேச போகிறோம். இவங்க நம்ம குறை சொல்கிறோம். இவங்களும் கர்த்தருடைய பிள்ளை தான். பட் ஆனால் சொல்கிற விஷயத்தை தெளிவாக சொல்லணும். அதாவது 23ஆம் தேதி இவங்க வந்து ஜெபம் பண்ணும்போது ஃபாதர் ஆஃப் காடை பார்த்துருக்குறாங்க, ஆவியானவரை பார்த்துருக்குறாங்களாம். இப்போ எனக்கு ஒரு விஷயம் புரியல. ஆவியானவர் வந்து எங்கும் ஆவியாக இருக்கா, அவரை நம்ம உணர முடியுமே தவிர அவரை பார்க்க முடியாது. ஒருவேளை ஆவியானவர் யாராவது பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். அவர் எப்படி இருப்பாருன்னு நானும் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன். ஏன்னா மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். யூடியூப்பை திறந்தாலே வாய்க்கு வந்த பேர்லாம் பேசுகிறாங்க. அதை நம்புறதுக்கும் ஒரு சில கூட்டங்கள் இருக்குது. அதனால் இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி இவங்க ப்ரே பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவரை பார்த்துருக்குறாங்க, ஃபாதர் ஆஃப் காடை பார்த்துருக்குறாங்க, வைடுன்னு எழுதுறதை பார்த்துருக்குறாங்க, மெல்கி சேதை கொண்டு வந்து கொடுத்ததை பார்த்துக்கிறாங்க. இவ்வளோ பார்த்தவங்க ஜான் ஜெபராஜ் தப்பு பண்ணாரா இல்லையான்னு ஆண்டவர் வெளிப்படுத்தியிருப்பார்ல. ஃபஸ்ட்டு கேள்வி. ரெண்டாவது, இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, கண்மயக்க மாதிரி இந்த சீனை க்ரியேட் பண்ணி இதை வந்து நான் ஆண்டவர் சொன்னார் அப்படின்னு 23ஆம் தேதி சொன்னார். 25ஆம் தேதி கண்டிப்பாக வருவார், பிதாவானவர் எல்லாமே வந்து வாக்கு பண்ணியிருக்காங்கன்னு சொன்ன இவங்க 25ஆம் தேதி நேற்று 25 அவர் என்ன ஆச்சுன்றது நிறைய பேருக்கு தெரியாது. அவரை வந்து வீடியோ கான்ஃபரன்ஸில் பேசி எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னும் 15 நாள் தள்ளி போயிருக்குது. அப்போது பிதாவானவர் பரிசுத்த ஆவியானவர் மெல்கி சேதைக்கு இதை கொடுத்த அந்த தரிசனம் உண்மையா பொய்யா எப்படின்னு நம்ம கேட்க தோணுது. அது உண்மையான ஒரு பொய்யான ஒரு காரியம்தான். நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு ஆண்டவர் சொன்னார், ஆண்டவருக்கு இதான் வேலையா? என்ன சொன்னார்? ராயனுடைய ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும் கொடுங்கள்ன்றார். தேவனுக்குரிய காரியத்தை நம்ம தேவனை குறித்து சத்தியம் சொல்கிறது அப்படியே போயிடும். இது சட்டம்னு ஒன்று கர்த்தர் உருவாக்குறது தான். இந்த சட்டத்தை சட்டம் பார்த்துக்கும். அவர் தப்பு பண்ணாரா தப்பு பண்ணலையான்னு சட்டம் பார்த்துக்கும். சரியா? இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஜான் ஜெபராஜ் பிரதர் தப்பு பண்ணாமே இருக்கட்டும், அவர் மேலே பொய் வழக்காமல் இருக்கட்டும். அவங்க மைத்துனரை கைது பண்ணாங்க தெரியுமா? அந்த 2 பெண்கள் வாக்கு மூலம் கொடுத்தது பிறகு தான் கைது பண்ணாங்க. அப்போ இந்த விஷயம் அவங்க குடும்பத்தை எல்லாருக்கும் தெரியல. அப்போ ஜான் ஜெபராஜ் ஊழியம் பண்ணுறாருல, அவர் வந்து சட்டத்தில் வந்து சொல்லியிருக்கலாம் இல்லையா? இதுமாரி தப்பு நடந்திருக்கு, நான் கடவுளுக்காக ஊழியம் செய்கிறேன், என் பேர் கெடுக்கப்படுறாங்கன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? இப்படி ஒரு காரியமாக நம்ம பேசுறது வந்து ரொம்ப ஒரு வேதனையான விஷயமா இருக்குது. ஆவியானவர் சொன்னார், அப்புறம் வந்து நாங்கள்லாம் ஜெபிக்கிறோம். முதல்ல நீங்கள் வந்து மற்றவங்களுக்காக ஜெபிங்க, அது தப்பு கிடையாது. ஆனால் எனக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார், நான் பரிசுத்த ஆவியானவர் வந்து சொன்னார், மெல்கி சேதைக்கு மூலமாக கொடுத்தாரு, பரிசுத்த ஆவியானவர் வந்து என்கிட்ட பேசினார். இப்போல்லாம் தயவு செஞ்சு பேசாதீங்க, தயவு செஞ்சு பேசாதீங்க.
இதுதான் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்குறதா ஒரு காரியமாக இருக்கும். தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் எல்லாரும் ஜான் ஜபராஜ் பிரதருக்கு நல்லது செய்கிறேன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் தீமை செஞ்சிட்ருக்கீங்க மறைமுகமாக. ஜான் ஜபராஜ் அவரை உலகம் ஃபுல்லாக தெரியும், ஆனால் உங்களை ஜான் ஜபராஜுக்கு தெரியாது. நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க முடித்த உடனே எல்லோரும் கூப்பிட்டு ஒவ்வொரு நீங்கள் வந்து மீட்டிங் வைக்கலான்னு. சத்தியமாக சொல்கிறேன், அவர் இன்னும் சொல்லப்போனால் அவர் கிறிஸ்தவர்களை வெறுக்கிற அளவுக்கு எல்லோரும் பண்ணிட்டீங்க. ஆண்டவரே வெறுக்கிற அளவுக்கு நீங்களாம் பண்ணிட்டீங்க. அவர் உண்மையாக ரொம்ப வேதனையாக இருக்காது. ஆனாலும் சிறையில் பாட்டு எழுறதா தகவல் வந்து சொல்லப்படுது. ஆனால் நிச்சயமாக அவர் வந்து இனிமேல் எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து ஆன்லைனில் தான் ஊழியம் பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை கர்த்தருடைய திட்டம் எதுவாக இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அதுக்கு முன்பாக ஜான் ஜபராஜ் நல்லவர், வல்லவர், அவர் மேலே பொய் வழக்கு போட்டிருக்கிறாங்க, இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா சட்டத்துக்கு போயாச்சு, சட்டம் தான் அதை பார்த்துக்கும். நாளைக்கு பொய் வழக்கு போட்டிருக்காங்க நீங்கள் சொன்னீங்கன்னா அது பொய் வழக்கு தானான்றதை உங்களை கூப்பிடுவாங்க, நீங்கள் நிரூபிக்கணும். தயவு செய்து ஜெபிங்க, அது தப்பு கிடையாது. ஆனால் எனக்கு ஆண்டவர் பேசினார், ஆவியானவர் உணர்த்தாருன்னு சொல்லாதீங்க. இன்றைக்கி அந்த அம்மா என்ன வீடியோ போட்டிருக்காங்கன்னா, இப்போ இந்த வீடியோ பற்றி பேசவே இல்லை அவங்க. அதாவது ஆவியானவர் சொன்னார், ஃபாதர் ஆஃப் காட் சொன்னார்லாம், அதை அப்படியே விட்டுட்டு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் சிறையில் இல்லை, நீதிமன்ற காவல் இருக்க. நீதிமன்ற காவல் நீங்கள் போயிருக்கலாம். நாங்களாம் வந்து ஒரு கேஸ் விஷயமாக போகும்போது நீதிமன்ற காவல் அதுவும் பிரிசன் தான், அதுவும் சிறை தான், சரிங்களா? புழலும் சிறை தான். ஆனால் இந்த சிறை வந்து கொஞ்சம் என்ன பண்ணுறது, கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் போகும்போது அங்கே கம்பிலாம் போட்டு கோர்ட்டு வாசல்லே கூட ஒரு சிறையை நாங்கள் பார்த்தோம். ஸோ எதுவாக இருந்தாலும் அவர் வந்து சிறைன்னா சிறை தான். இது வந்து நீதிமன்ற சிறை வேறு, புழல் சிறை வேறு நம்ம சொல்ல முடியாது, கோயம்புத்தூர் சிறை வேறுன்னு சொல்ல முடியாது. சிறைனா சிறை தான். இது அவர் சிறையில் இல்லை, அவர் வந்து நீதிமன்றத்தில் இருக்கிறாரு. இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சால் பேசுங்க. இதுக்கு தான் வந்து சட்ட ஆலோசகர். நான் உனக்கு கேட்குறேன், நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்களா தெரிஞ்ச மாதிரி, ஏன் ஜான் ஜபராஜுடைய வழக்கறிஞர் இது வரைக்கும் ஏன் ஆன்லைனில் பேட்டி கொடுக்கல? எந்த மீடியாவுக்கு ஏன் பேட்டி கொடுக்கல? அவர் தப்பு பண்ணலைங்க, அவர் மேலே எந்த தப்பும் இல்லைங்கன்னு சொல்லி ஏன் பேட்டி கொடுக்கல? அதெல்லாம் ஒரு பின்னால் இதெல்லாம் நமக்கு தெரிய வரும். அதுக்கு முன்பாக நாம்ளே வந்து முந்திரி கொட்ட மாதிரி பேசிட்டோம்னா நாளைக்கு காவல்துறை நம்மளை கூப்பிட்டாங்கன்னா நீங்களாம் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். எப்படி நீங்கள் பொய் வழக்குன்னு சொல்கிறீங்க? எப்படி தெரியும்? சரி, உங்களுக்கு எப்படி தெரியும் பொய் வழக்குன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? அப்போ காவல்துறை அதிகாரிகள்லாம் போய் கஷ்டப்பட்டு போய் பிடிச்சிட்டு வந்ததுலாம் வந்து இந்த பொய் வழக்கு போடுறது தானே? தப்பு பண்ணலன்னா இவர் ஏங்க மூணாரில் போய் தஞ்சம் அடையணும்? இதெல்லாம் கேட்பாங்க. நம்ம வந்து அவர் மேலே உள்ள பாசத்தில் பேசுகிறோம், அது ரெண்டாவது விஷயம். ஆனால் அதுவே ஜான் ஜபராஜ் அவருக்கு எதிராக மாறக்கூடாது. ஸோ தயவு செய்து சொல்கிறேன், இனிமேல் இந்த மாதிரி பேசாதீங்க, ஜெபம் பண்ணுங்கள். நான் தரிசனத்தில் பார்த்தேன், கர்த்தர் இப்படி சொன்னார் அப்படி சொன்னார்லாம் பேசாதீங்க. இது தேவனுடைய நாமத்தை வீட்டில் வழங்குறீங்க. அப்புறம் இவ்வளோ நாள் நீங்கள் பண்ண ஊழியத்துக்கு பிரயோஜனம் இருக்காது. ஸோ இது மாதிரி பேசாதீங்க, ஜெபம் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் சட்டம் தன் கடமையை யாராக இருந்தாலும் தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை உறுதின்றது நம்ம புரிஞ்சுக்கணும்.